அப்பாவுக்கு தன்னுடைய குழந்தைனா ரொம்ப உயிர். அப்பா தன்னுடைய குழந்தை கூட ரொம்ப சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்தாரு. இந்த குட்டி யானை பயங்கரமா சேட்டை பண்ணும். நிறைய பேசிக்கிட்டே இருக்கும். அப்பா யானை அதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமா ரசிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப் இந்த அப்பா யானை தன்னுடைய குழந்தைய எங்கேயுமே அனுப்பாது. தன்னுடைய பக்கத்திலேயே உட்கார்ந்து நிறைய விஷயங்களை அதுக்கு சொல்லி கொடுக்கும். நீ வளர்ற வரைக்கும் நான் தான் உனக்கு பாதுகாப்பு. அதனால என்னை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி யானைய அந்த அப்பா யானை ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு வந்துச்சு. அப்பா அப்பா நான் என்னுடைய நண்பர்களுடன் விளையாட போறேன். என்ன அனுப்புங்க அப்பா. இது பெரிய காடு. இந்த காட்டுல நீ எங்கேயாவது தொலைஞ்சு போனா என்னால தேட முடியாது. அதனால நீ கொஞ்சம் வளர்ற வரைக்கும் இந்த காட்டுல எந்தெந்த பக்கம் எப்படி எப்படி போகணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். அது வரைக்கும் என்னை விட்டு நீ தனியா போகவே கூடாது. காட்டுல நிறைய பறவைகள், நிறைய விலங்குகளும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த காட்டுல ரொம்ப அடர்த்தியான மரங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு மரத்துக்கு இடையிலையும் நிறைய பறவைகள் வீடு கட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த குட்டி யானை பயங்கரமா சேட்டை பண்ணும். அதனால இந்த மரத்துல இருக்கிற எல்லா பறவைகளும் இந்த குட்டி யானை பண்ற பயங்கரமான சேட்டைகள்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படிதான் அவங்களுக்கு கொஞ்ச நாட்கள் போய்கிட்டு இருந்தது. காட்டுல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த மழையில காடு ஃபுல்லா நிறைய சகதியாவும் தண்ணியாவும் இருந்துச்சு. அந்த இடத்துல நடக்கவே முடியாத அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. அதனால இந்த பறவைகள் எல்லாம் தன்னுடைய மரக்கிளைகள்ல இருக்கிற வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டாங்க. இந்த அப்பா யானை தன்னுடைய குழந்தையை காணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தது. ஐயோ, இவன் எங்க போனான்னு தெரியலையே. நானும் நிறைய நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். இவனை காணுமே. எங்க போயிருப்பான்? அவனை பக்கத்துல தானே விளையாட சொன்னேன். எங்க போனா இவன்? இவ்வளவு நேரம் ஆகுது. காட்டுல மழை வர பயங்கரமா பெய்யுது. மீனே, என்னுடைய மகனை பாத்தியா? என்னுடைய மகனை காணவே காணும். அவன் விளையாட வரேன்னு சொல்லிட்டு இந்த ஏரி பக்கம் தான் வந்தான். நீங்க பாத்தீங்களா யாராவது? ஐயோ, இவன் எங்க போனான்னு தெரியலையே. காகமே, நீ என்னுடைய பையனை பாத்தியா? நான் அவனை பார்க்கலையே. நான் காலையில இருந்து அவனை பார்க்கவே இல்லையே. என்ன சொல்றீங்க? காணுமா? நான் அவனை பார்க்கலையே. எங்க போனான்னு தெரியலையே. நீங்க வேணா கொஞ்சம் தூரமா தள்ளி கூட போய் பாருங்க. ஐயோ அண்ணா, நீங்க ரொம்ப அழுகாதீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னுடைய குழந்தைகளை வச்சுட்டு மலையில தனியா விட்டுட்டு வர முடியாது. என்னுடைய நண்பன் சின்ன குருவி இருக்கிறான். அவன் கிட்ட போய் உதவி கேளுங்க. அவன் பக்கத்து மரத்துல கிளையில உட்கார்ந்து இருக்கிறான். அவன் கிட்ட போய் உதவி கேளுங்க, கண்டிப்பா பண்ணுவான். சின்ன குருவி, என்னுடைய குழந்தைய காணும். எனக்கு எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடு. இந்த மலையில என்னால நடக்க முடியல. எங்கேயும் தேடியும் பார்க்க முடியல. நீ எனக்காக பறந்து போய் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணா. நான் தேடி பார்த்துட்டு உங்க குழந்தை எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். நீங்க எதுக்குமே அழுகாதீங்க அண்ணா. சின்ன குருவி யானைக்கு உதவி செய்யறதுக்காக காடு முழுவதும் இந்த மலையில சுத்தி பார்த்து தெரிஞ்சுது. எல்லா இடமும் தேடி பார்த்து ஒரு இடத்துல அந்த குட்டி யானை படுத்திருந்துச்சு. அந்த குட்டி யானை கிட்ட பேசும் பொழுதுதான் தெரிஞ்சுது அந்த குட்டி யானை விளையாடுறதுக்கு ரொம்ப தூரமா வந்துருச்சு. அதுக்கு மறுபடியும் வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாம அழுதுகிட்டு படுத்திருந்துச்சு. இந்த சின்ன குருவி அந்த குட்டி யானை கிட்ட பேசி அந்த அப்பா யானைக்கிட்ட அந்த குட்டி யானையை ஒப்படைச்சிருச்சு. அந்த குட்டி யானை அந்த அப்பாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு 2 பேரும் கட்டி அணைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பா, இனிமேல் நான் எங்கேயும் உங்களை விட்டு தனியாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா யானைக்கிட்ட மன்னிப்பும் கேட்டுச்சு இந்த குட்டி யானை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ், பாய்.